வணக்கம். இன்னைக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் 3a ஈக்குவல் டு 4b அண்ட் 5b ஈக்குவல் டு 6c தென் ஃபைண்ட் a is to b is to c. இதுக்கு நமக்கு ரேஷியோ வேல்யூ டைரெக்டாக கொடுக்கல. ஏக்கு என்ன வேல்யூ, பிக்கு என்ன வேல்யூ, சிக்கு என்ன வேல்யூன்னு கொடுக்கல. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், a is to b is to c என்ற வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆனால் ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கா. என்ன சார் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ given. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ 3a ஈக்குவல் டு 4b. இதில் ஏக்கு பிக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏ இந்த பி இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வந்து டிவைடில் வந்துடும். a பை பி ஈக்குவல் டு ரைட் சைடில் 4 இருக்குது. இந்த 3 ரைட் சைடு கொண்டு வந்து டிவிஷனில் 3ன்னு வந்துடும். அப்போ a பை பின்றது நமக்கு ரேஷியோ தான். இது எப்படி எழுதலாம்னா a is to b ஈக்குவல் டு 4 is to 3. ஓகேவா? அப்போ a is to bக்கான வேல்யூ நமக்கு 4 is to 3ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்கா. என்ன வேல்யூ, 5b ஈக்குவல் டு 6c. ஸோ சேம் வே b இந்த ரைட் சைடில் சி இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணலாம், லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் டிவிஷனில் வந்துடும். b பை சின்னு ஈக்குவல் டு ரைட் சைடில் 6 இருக்குது, அதை அப்படியே வச்சுக்க. இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற 5 நம்ம ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா அது நமக்கு டிவிஷனில் வந்துடும் 6 பை 5ன்னு. இப்போ இதை நம்ம ரேஷியோவுக்கு மாற்றினோம்னா b is to c ஈக்குவல் டு 6 is to 5ன்னு வந்திருக்கு. ரெண்டுத்தையும் நோட் பண்ணுங்கள். இங்கே a is to bக்கு 4 is to 3, இங்கே b is to cக்கு 6 is to 5. ஆனால் இங்கே bக்கு 3ன்னு இருக்குது, இங்கே bக்கான வேல்யூ 6ன்னு இருக்குது. ஸோ அப்படி டிஃப்ரெண்ட்டாக வேல்யூ இருக்கும், நம்ம என்ன பண்ண முடியாது, கம்பைன் பண்ணி ஒரே ஒரு ரேஷியோவை நம்மளால் கொண்டு வர முடியாது. அப்போ என்ன சார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு a b சின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் ரேஷியோ ஏக்கு பிக்கு மட்டும் இருக்குது, நமக்கு சி இல்லை. அப்போ ஏக்கான வேல்யூ 4, பிக்கான வேல்யூ 3, சிக்கு வேல்யூ இல்லாததுனால நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். முடிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ பி இஸ் டு சின்னு இருக்குது, ஆனால் ஏ வேல்யூ இந்த ரேஷியோவில் இல்லை. அப்போ ஏக்கு இல்லாததுனால இங்கே என்ன பண்ணலாம், ஏக்கு பாக்ஸ் போட்டுக்க. பி வேல்யூ சி, சாரி 6ஆ, சிக்கான வேல்யூ 5. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பாக்ஸை ஃபில் பண்ண போகிறோம். எப்படி சார் இந்த பாக்ஸை ஃபில் பண்ணுறோம் பாரு. இங்கே இந்த பாக்ஸு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே காப்பி பண்ணிக்க. 3 இந்த பாக்ஸில் போட்டுக்க. அதே மாதிரி இந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் இங்கே என்ன இருக்குது, 6 இருக்குது. அப்போ 6 ஃபில் பண்ணிக்க. அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ண போகிறோம். 6 3 சார் 6 4 சார் நமக்கு 24, 6 3 சார் 18, 5 3 சார் 15. ரேஷியோ கொண்டு வந்துட்டுமா, இதுதான் a is to b is to cக்கான ரேஷியோ. இது நம்ம என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு காமன் நம்பரால் டிவைட் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம். எதில் சார் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எந்த டேபிள் இது கேன்சல் ஆகும், தேர்ட் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். அப்போ 8 3 சார் 24, ஸோ டிவைட் பை 3ன்னு போடும்போது இது 8 வரும். 8 3 சார் 24, 6 3 சார் 18, 5 3 சார் 15. அப்போ a is to b is to cக்கான வேல்யூ நமக்கு என்ன சார் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, a is to b is to c ஈக்குவல் டு 8 is to 6 is to 5. இதுதான் இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ.